ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் மைதாவை வச்சு இல்லைங்க, ஆரோக்கியமான சத்து மாவு வச்சு எப்படி கேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி அங்கன்வாடிகளில் கொடுக்குற சத்து மாவு வச்சு தான் இன்றைக்கி கேக் செய்கிறோம். உங்களுக்கு அது இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற சத்து மாவு பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சும் நீங்கள் தாராளமாக அந்த கேக் செய்யலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை போல் உடச்சி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் அதிலேயே செஞ்சிடலாம். கையில் விஸ்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் அது ஃப்ளஃபியாக வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் மிக்ஸி யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ அதில் பவுடர் சுகர், அதாவது பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் போல் சேர்க்குறோம். சத்து மாவில் இருக்க ஸ்வீட்னஸ் பத்தாது, அதனால் நம்ம சுகர் பொடிச்சு சேர்த்துக்கிறோம். இது வந்து பேக்கிங் பவுடர், 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு. அடுத்து 1 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml போல் நெய் சேர்த்துக்கிறோம். இந்த டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு நெய் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு வாசமும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நெய்க்கு பதிலாக நீங்கள் இதே அமௌண்ட் ஆஃப் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லதாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் போல் பால் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்சியில் ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சத்து மாவை சேர்க்கணும். நாங்கள் சத்து மாவு சேர்த்த அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதையும் நாங்கள் சேர்த்து அரைச்சிட்டு தான் இப்போ நாங்கள் இன்னொரு பவுலுக்கு மாற்றுறோம். நம்ம அரைச்ச கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இன்னொரு பவுலுக்கு மாற்றணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம் வச்சு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அது ஹீட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம எந்த பேனில் வைக்க போகிறோமோ அதை வந்து க்ரீஸ் பண்ணிடலாம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் இதை வச்சு க்ரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பில் வைக்க போகிற பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். ப்ரீஹீட் ஆகிட்டு இல்லையா, அந்த பாத்திரத்தை சொல்கிறேன். குக்கரோ அந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, சமைக்கும் போது ஆவி வெளியேறதுக்காக. பட் நம்ம கேக் செய்யும்போது அந்த மாதிரி ஏர் வெளியே வரக்கூடாது. ஸோ ஒரு பேப்பர் சின்னதாக ரோல் பண்ணி அதை அடைச்சி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்கலையே, அதை 2-3 வாட்டி தட்டிடலாம், ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன கடாயில் இப்போ நம்ம கேக் பேட்டர் வச்சுட்டோம். இது மேலே இப்போ நாங்கள் வெள்ளரி விதைகளை சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வெள்ளரி பழம் ஹல்வா, வெள்ளரி பழம் ஜூஸ்லாம் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ எடுத்து வச்சு வெள்ளரி விதைகளை காய வச்சு தோல் நீக்கி இல்லை இப்போ சேர்க்குறோம். இது வந்து கடைகள்லையும் கிடைக்கும், நம்மளும் செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி பரங்கிக்காயில் கிடைக்கக்கூடிய விதைகளையும் நம்ம காய வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளோட ஸ்நாக்ஸோ இல்லை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இது 35 நிமிஷம் போல் வேகணும். நீங்கள் நடுவு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் நல்லா வெந்திருக்கிறது இப்போயே தெரியுது. நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத் பிக்கோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். ஸோ பாருங்கள், நம்ம க்ளீனாக வருது, எதுவும் ஒட்டாமல். ஸோ கேக் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேக்கை உடனே எடுக்க ட்ரை பண்ண வேணாம், இது நல்லா ஆறணும், அதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். ஸோ கேக் இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடலாம். நம்ம நெய் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி 2 தட்டு தட்டினாலே கேக் தனியாக வந்துடும். ஸோ அழகாக வெளியே வந்துருச்சு கேக்கு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக வந்தாச்சு கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குன்னு. பசங்க எல்லாத்துக்கும் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்பயுமே கடைகளில் வைக்கிற மைதாவில் செய்கிற அந்த கேக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக எப்போயாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சத்தான சத்து மாவு வச்சு கேக் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கும் நல்லா டேஸ்டான எம்மையான ஒரு கேக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா திருப்தியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.